வணக்கம் நண்பர்களே. தமிழ் சாலிடெக் எஜுகேஷன் நெட்வொர்க் சார்பாக நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காவலர் எக்ஸாமுக்கு பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா புதிய சமச்சீர் பாடத்திட்டம், அதாவது இப்போ 2020-21 இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேக்ஸ் கொஷின் 9th 10th இந்த 2 வகுப்புகளுக்கும் கவர் ஆகிற மாதிரி கொஷின் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 மற்றும் ரயில்வே எக்ஸாம் இவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ காவலர் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் ரயில்வே எக்ஸாம், ஸோ இவங்களை நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணி புதிய பாடத்திட்டம் 2020-21 சமச்சீர் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க், இன்னர் மற்றும் ஜென்ரல் அதனுடைய கான்செப்டில் நாங்கள் புதிய பாடத்திட்டத்தின்படியே நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ 50 கொஷின் இதில் இருக்குது. இந்த நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கணித பாடத்தை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த முழுமையாக நீங்கள் படித்ததுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு 50 கொஷின் அப்படின்றது 10th 9th இரண்டுமே ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்ன வீடியோஸ் அப்படின்னா 6th to 10th வரைக்குமே 50 கொஷின் தான் நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா 50 கொஷினில் 6th to 10th நிறைய கவர் ஆகாது. இது 2 கிளாஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய கொஷின் 9th 10th கவர் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸ் நாங்கள் போட்டோங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் போட்டோமா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது போய்க்கலாம். இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தயவு செய்து மாணவர்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் முழுமையாக படிச்சிருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் நீங்களே ஓனே ட்ரை பண்ணிடுங்க. ரைட்டா? ஒரு ரஃபா 50 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது இல்லை எவ்வளோ நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோஸை பாருங்க. ரைட்டா? ஸோ எடுத்த உடனே நேராக 50 கொஸ்டின் நீங்கள் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இந்த 50 கொஸ்டின் பேசிக்கா நீங்க அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 30க்கு மேல 40க்கு மேல உங்களுக்கு நீங்க ஸ்கோர் பண்றீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை தொடர்ந்து நீங்க முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை ஒரு டைம் நீங்க படிக்காம டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா கத்துக்கலாம். பட் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ தயவு செய்து மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஒரு டைம் அதுக்கான ஆன்சரை டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூவா பாருங்க. சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல் கொஸ்டின் அப்படின்றது பாருங்க, பின்வருவனவற்றில் எது விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விகிதமுறு அப்படின்னா அந்த நம்ம டெசிமல்ல பார்ப்போம் இல்லையா, அந்த முடிஞ்சிடும். இப்போ பாரு எக்ஸாம்பிள் 10/2 போட்டுக்கோங்க. இதை நீங்க அடிச்சிங்க அப்படின்னா I2 10 வந்துடும். ரைட்டா? இது 9 போட்டுக்கோங்க. இப்போ 2 அடிச்சு பாருங்க, 4 2 8 மீதி 1 I2 10, அதாவது 1னா 0 வரும். அப்போ 4.5 வந்துருச்சு. இப்போ டெசிமல்ல இந்த நம்பர் அதாவது 9/2 போட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த புள்ளிக்கு அப்புறம் 5 மட்டும் தான் வருது, அதுக்கப்புறம் வரல. ரைட்டா? ஸோ இது பாத்தீங்கன்னா விகித முறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். புள்ளிக்கு அப்புறம் நம்பர் முடிஞ்சிடணும், டெசிமல் முடிஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா ரிப்பீட் ஆகணும். ரைட்டா? ரிப்பீட் ஆனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், விகித முறு எண்கள் சொல்லுவோம். ரிப்பீட் ஆகாமலே தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு, அது முடிவும் இல்லை ரிப்பீட்டும் ஆகல அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ல இருக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா விகித முறு எண்கள். இந்த பை அப்படின்றத நம்ம ஒரு ஸ்பெஷல் நம்பர் மேக்ஸ்ன்னு சொல்லி செப்பரேட்டா இதுக்காகவே நம்ம ஒரு வீடியோஸ் கூட நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ பை அப்படின்றது என்ன பண்ணா 3.14 அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது முடிஞ்சிருச்சு அப்படின்றதுல நீங்க பேசிக்கா நம்ம மேக்ஸ் கால்குலேஷனுக்காக 3.14 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆக்சுவலா 3.14578 அப்படின்னு இது போயிட்டே இருக்கும். இது முடியவே முடியாது. அப்ப முடியவே முடியாது அப்படின்னு சொன்னா இந்த பை தான் என்னது, விகிதமுறா எண்கள், அதாவது விகிதமுறா எண் அப்படின்றதா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் டி ஆப்ஷன்.
ஸோ உங்களுக்கு புரியணுமேனு நிதானமா எல்லா விளக்கங்களும் சொல்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து மைண்ட்ல நிற்கும். ஜஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ பி சி டி அந்த மாதிரி வந்து நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி வந்தது, என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு முழுமையான விளக்கங்கள் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 27 ரூட் 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வந்து எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வெறும் நம்பர்லாம் நீங்க அப்படியே ஆட் பண்ணி போட்டுருவீங்க. இங்க ரூட் கொடுத்துருக்கிறதால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ல இருந்து அதை வந்து பிரிச்சு ஏதாவது எடுக்க முடியுமா காமனா அப்படின்றத பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 27ன்றத நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 9 27 வருமா, 3 9 27 ரைட்டா, ரூட் 27 இதே வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்னா நான் 12 அப்படின்னு போட்டுக்கிறேன் ரைட்டா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 9க்கு ரூட் எடுக்க முடியும் இல்லையா, 2 மல்டிபிள் இருக்கு, 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3ன்னு வரும். இந்த 3க்கு எடுக்க முடியாது, ஸோ அதனால 3 பிளஸ் இந்த ரூட் 4 இருக்கா. ஸோ ரூட் 4 அப்படின்னா 2ன்றது உங்களுக்கு தெரியும், இந்த 3க்கு எடுக்க முடியாது, அப்போ ரூட் 3. இப்போ என்ன வருதுன்னா 3 ரூட் 3 பிளஸ் 2 ரூட் 3, அப்போ மொத்தம் எத்தனை ரூட் 3 இருக்குது, 5 ரூட் 3 அப்படின்னு வருது இல்லையா. ஸோ 5 ரூட் 3 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ரூட் 3ன்னு இருக்கு. ஸோ 5 ரூட் 3ன்றது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரா பிரிச்சு அதை ரூட் எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்க. இப்போ 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 கியூப் 2 கியூப், அதாவது கேப் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஆக்சுவலா வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி 1 கேப் அப்படின்னு போட்டு 3 போட்டோம் அப்படின்னா 1 கியூப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைட்டா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 2 கியூப் 3 கியூப் இந்த மாதிரி வந்து ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து 15 கியூப் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு இல்லாம மைனஸ் 1 2 3 போட்டு பிளஸ் அப் டு 15 வரைக்கும் போட்டிருக்கோம் ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு லாஸ்ட் வீடியோஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன பண்ணுறது, n × n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதா. இதை ஷார்ட்கட்டா சொல்லணும் அப்படின்னா கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி கியூப் வந்துச்சுன்னா நீங்க ஃபார்முலா ஒரு டைம் சொல்லி எழுதி போட்டுற நீங்க பாத்துக்கோங்க. அதாவது n × n+1 டிவைட் பை 2 அப்படின்றது 1 வரும். இது கியூப் வரதுனால இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ரைட்டா. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வராது, n × n+1 டிவைட் பை 2. இங்க கியூப் வரதுனால இதுக்கு ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம வர ஆன்சர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஈஸியா கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். n × n+1 டிவைட் பை 2, அது ஸ்கொயர் வராது இல்லையா, அங்க வந்து கியூப் இல்லை. அப்போ வந்து nன்றது என்ன 15, n × n+1 அப்படின்னா 15க்கு அப்புறம் 16, 16 பை 2 ரைட்டா. ஸோ இதை நீங்க அடிக்கலாம், 2 2 8 2 16. ஸோ அப்போ 15 × 8ன்னு வருது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 120 ரைட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு வேல்யூ வந்து 120 அப்படின்னா இங்க கியூப் வரதுனால என்ன பண்ணிருப்போம், இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த 120க்கும் ஒரு ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இந்த 120 ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 120 ஸ்கொயர் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14400 அப்படின்னு வரும். இது எதுக்கு வருது, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த கியூப் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணாலே போதும். அதான் ஃபார்முலா சொல்லுது. அப்போ வந்து 14400 வருது இல்லையா, 14400 வருது. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணணும். என்னன்னா இது வந்து கியூபுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா 120, அதை வந்து இங்க மைனஸ் போட்டிருக்காங்க, நல்லா பாருங்க மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த மைனஸ் 120 இதுல இருந்து கழிக்கணும் ரைட்டா. ஸோ இதுல இருந்து நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 14280 அப்படின்னு வரும். என்ன பாருங்க இங்க வந்து 0 வரும், இங்க வந்து 0 இருக்குது போகாது, பக்கத்துல ஒன்று கடை வாங்கணும். அப்ப 10ன்னு வரும், 10ல் 2 போனா 8ன்னு வரும். ஸோ கண்டிப்பா 14280 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்குதுன்னு பாருங்க 14280. அப்ப சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. n × n+1 டிவைட் பை 2 ஃபார்முலா தெரியுதோ இல்லையோ, அப்படி வந்துச்சுன்னா 15 கூட 1 கூட்டினா 16 டிவைட் பை 2, அதாவது அந்த லாஸ்ட் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் 15க்கு அப்புறம் 16 டிவைட் பை 2, 2 நம்பர் போறோம் இல்லையா, டிவைட் பை 2 அப்படின்னு போடணும். கியூப் வந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நீங்க ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலான்றது n அப்படி n+2 அப்படின்றதெல்லாம் ஞாபகம் தேவையில்லை. லாஸ்ட் நம்பர் 15, அதுக்கு அடுத்த நம்பர் 16, 2 நம்பரா டிவைட் பை 2. இது வந்து இதுக்கு ஸ்கொயர் வந்துச்சுன்னா அப்படியே இதே மாதிரி தான் இதுக்கு ஹோல் ஸ்கொயர், சாரி கியூப் வந்துச்சுன்னா அதே மாதிரி போட்டு நீங்க ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
4th கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 64 முழு வர்க்கமாக வந்து டேஷை கூட்ட வேண்டும். இது வந்து முழு வர்க்கம்னா ஸ்கொயரா போடணும் அப்படின்னா எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தா எக்ஸ் பவர் 4, இது 64 கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்ல வருமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் 8 8 64, அப்ப 8 ஸ்கொயர், அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப ஏன்றது என்ன, இங்க ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், ரைட்டா. இது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸ் பவர் 4 வந்து அதே வேல்யூ கிடைச்சிடும். அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப இது கூட நம்ம வந்து எதை கூடனா 2ab வரும். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த 2ab வந்தா மட்டும்தான் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த வர்க்கமா வந்து நம்மளால எழுத முடியும். ரெண்டு நம்பருக்கான வர்க்கமா எழுத முடியும். அப்ப 2ab ஆட் பண்ணணும். அப்ப 2 ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், பின்றது என்ன 8, ரைட்டா. இதை கூட்டணும், அதாவது இதுதான் நம்ம புதுசா சேர்த்திருக்கிறோம், ரைட்டா. அப்ப 8 இருந்து 16, 16 எக்ஸ் ஸ்கொயர். இந்த 16 எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது தான் இது வந்து வர்க்கமா எழுத முடியும். அப்ப 16 எக்ஸ் ஸ்கொயர்ன்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ வந்து பி ஆப்ஷன். இப்ப அடுத்தது பார்க்கலாம். வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தா எங்க சார் அமைனா, நம்ம வந்து பிராக்டிகல் ஜியாமெட்ரி போட்டிருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோ. இப்படி பார்த்துருப்பீங்க, அதாவது நான் ரஃபா போடுறேன். ஸோ இப்படி ஒரு வட்டம் போட்டிருப்பீங்க, அது ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இப்படி போட்டிருப்போம். இது வந்து பி அப்படின்ற மாதிரி வச்சிருப்போம். இதுல இருந்து ஒரு தொடுகோடு போடுவோம், ரைட்டா. இது டச் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம், ரைட்டா. இதை வந்து டேஞ்சென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தொடுகோடு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தொடுகோட்டுல இருந்து இந்த ஆரத்துக்கு போடுவோம் இல்லையா, இதுக்கு வந்து 90 டிகிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம், ரைட்டா. இது வந்து 90 டிகிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி செங்குத்தாக அமையும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளிக்கு பேர் என்னன்னா, இதுதான் வந்து தொடுபுள்ளி, வட்டத்தை தொடக்கூடிய ஒரு புள்ளி, அது தொடுபுள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்ப வந்து இந்த புள்ளிக்கு பேர் என்ன அப்படின்னா தொடுபுள்ளி அப்படின்றதான் ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அடுத்தது பாருங்க, 6வது கொஸ்டின். ஒரு நாற்கரமானது சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அப்படியே கான்செப்ட் தான். இது என்னன்னா பி ஆப்ஷன், அதாவது இரு பக்கங்கள் இணை, இரு பக்கங்கள் இணையற்றவை. இப்போ இந்த மாதிரி இருந்ததா மட்டும்தான் ஒரு நாற்கரமானது சரிவகமாக அமையும். இதுக்கான கண்டிஷன் இதுதான். இது வந்து ஜஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 7வது கொஸ்டின் பாருங்க. ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல், 7வது கொஸ்டின், ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. அப்ப புதிய மற்றும் பழைய முந்தைய உருளையின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, முதல்ல நீங்க பார்க்கணும், ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு உருளையும் உயர மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதையாக கொண்டு ஒரு உருளை உருவாக்கப்படுதுன்னா அதனுடைய அந்த விகிதம் அல்லது கன அளவு, அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அந்த கன அளவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா பையார் ஸ்கொயர் ஹெச், இதுதான் வந்து ஜென்ரலா எல்லாருமே நீங்க உருளைக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, ரைட்டா. ஸோ பையார் ஸ்கொயர் ஹெச் அப்படின்றது ஃபார்முலா. இது இன்னும் 2 உருளைன்னு வச்சுக்குவோம். ஒரு உருளை இருக்குது, இன்னொரு உருளைக்கு ஆரத்தை குறைய, அப்படி ரெண்டா நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கு 1, அது முழுசா இருக்குது இல்லையா, அது 1 நம்ம வச்சுக்கலாம். ஒரு இது உதாரணத்துக்கு அது வந்து இப்போ 6 வந்து 1ன்னு போட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸோ பை ஹெச்னு வரும். இங்க பாதியா குறைச்சிருக்காங்க, அந்த ஆரத்தை பாதியை குறைச்சிருக்காங்க இல்லையா. முழுசுனா 1, பாதினா ஆஃப் 1/2. அப்போ இது 1/2ன்னு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பையன்றது அப்படியே வரும். இந்த 1/2 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா அப்போ 1/2 பண்ணீங்கன்னா வரும் 1/4 அப்படின்னு வரும். இந்த ஹெச் வந்துடும் இல்லையா. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா பை ஹெச்ல கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு என்ன வரும்னா 1:1/4 அப்படின்னு வரும். ஸோ இந்த 4 டிவைடுல இந்த பக்கம் எட்டுன்னு வந்தாலாம். இப்போ எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா 4:1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க அந்த உருளைக்கான ஃபார்முலா பையார் ஸ்கொயர் ஹெச்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு உருளைனா 1ன்னு வச்சுக்கணும், ஒரு ஜென்ரலா 1. அதுல பாதி அப்படின்னா 1/2 அப்படின்னு சொல்லி நீங்க ரெண்டுத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ 4:1 அல்லது 1:4 அப்படின்றதுதான் இதுக்கான ரேஷியோ, ரைட்டா. ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா புதிய மற்றும் முந்தைய உருளை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ புதிய உருளை அப்படின்னு வரதுனால நம்ம இந்த 1:4 அல்லது 4:1 இந்த ரேஷியோ தான் இருக்கும். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அடுத்தது பார்க்கலாம், 8வது கொஸ்டின்.
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்திலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்தால் அந்த பக்க எண்ணின் 1ஆம் இட மதிப்பானது 7ஐ விட குறைவாக இருக்க நிகழ்தகவு. இது கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா பார்க்காதவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துருக்கலாம். அதனால இதுல நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஒரு புத்தகத்தில் சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்தால் அந்த பக்க எண்ணின் 1ஆம் இட மதிப்பானது 7ஐ விட குறைவா இருக்கணும். முதல்ல ஒரு புரிஞ்சுக்கணும், ஒரு புக் இருக்கு, அதோட பேஜ்ல லாஸ்ட் டிஜிட் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி முடியும், அதை வந்து 101 ஆகலாம், 201 ஆகலாம், இல்லை 10 ஆகலாம், 9 ஆகலாம். சரி, எப்பவுமே லாஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த டிஜிட்ல மட்டும்தான் வந்து அந்த பேஜோட பக்கங்கள் முடியும் நம்பர்ல. அது 114, 1001, 1002 எப்படி சொன்னாலும் நம்ம இந்த டிஜிட் ஃபுல்லா தான் அமையும் இல்லையா? அப்ப மொத்தம் எத்தனை டிஜிட்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 டிஜிட் வரும். ரைட்டா? 10 டிஜிட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர்ல முடியும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதனுடைய அந்த பக்க எண்ணின் 1ஆம் இட மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கணும், அப்ப 7ஐ விட கம்மியா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப டோட்டல் ஸ்பேஸ் வந்து 10ன்னு வந்துருச்சு. மொத்தம் 10 பாசிபிலிட்டி இருக்கு. 7ஐ விட கம்மியாகனா அப்ப 7ஐ விட கம்மி எத்தனை நம்பர் இருக்குது? 0ல இருந்து 6 வரைக்கும். அப்ப 0, 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 7 நம்பர் வருதா? ஏன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் 6 நம்பர், இங்க 0வும் வரதுனால 7 நம்பர். அப்ப ப்ராபபிலிட்டி வந்து 7/10 அப்படின்றதான் கரெக்ட். ஸோ 7/10 அப்படின்னா அதுக்கான நிகழ்தகவு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 9வது கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள 9 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் போட்டு அது 9 ஸ்கொயர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? இது அதுவும் இல்லாமல் எக்ஸுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ரூட் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரூட் 9 அப்படின்னு சொன்னது எப்படி எழுதலாம்னா சிம்பிளா நீங்க 9 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். ரைட்டா? ரூட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல 1/2 இருக்கிறதா மீனிங். அதை வந்து பவர்ல எழுதும்போது நம்ம 1/2 எழுதிக்கலாம். இதே வந்து நீங்க ரூட் வந்து கியூப் ரூட்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதிங்க? 9 பவர் 1/3 அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் அந்த ஃபார்மெட்ல நம்ம எழுதிக்கலாம். அப்போதான் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து ரூட் 9 பவர் எக்ஸ்ன்னு இருக்கா, இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா 9 ரூட்னா 1/2, இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப x/2 ரைட்டா? x/2 இந்த இதுக்கு நம்ம போட்டோம்னா 9 இது 1/3 வரும், இங்க ஸ்கொயர் இருக்கா, அப்ப 2/3 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? இப்போ பார்த்தோன்னா பேஸ் வந்து 9 வருதா, அப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம பவர் மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ x/2 ஈக்குவல் டு 2/3. ரைட்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. நமக்கு எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வகுத்தல் 2 இந்த பக்கம் போனா பெருக்கல் 2, அப்போ 2 × 2 4, அப்போ 4/3. அப்போ x is equal to 4/3 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் எங்க இருக்குது? 4/3. ஸோ 4/3 எங்களுக்கு சி ஆப்ஷன்ல இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்ட். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ரூட் 9 அப்படின்னு அது மாதிரி ரூட்ல நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்க 9 பவர் 1/2 அது எந்த நம்பர் ஆகலாம். 8 கொடுத்தா 8 பவர் 1/2, 7 கொடுத்தா 7 பவர் 1/2. இதே கியூப் போட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? 1/3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இங்க ஏதாவது வந்து 2, 1 கொடுத்தாங்கன்னா அதை வந்து நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். இங்க 2 கொடுத்தா நியூமரேட்டர்ல 2 போட்டுக்கணும். இந்த கொக்கியில வர்றது வந்து எப்பவுமே டினாமினேட்டர்ல வரும். கொக்கியில இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலாம், அங்க 2 இருக்கிறதா மீனிங். நல்லா வச்சுக்கோங்க, எதுவுமே கொடுக்கலன்னா 2 இருக்கிறதா மீனிங். ஸோ அதனால 1/2 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க. x-1 என்பது டேஷின் காரணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. x-1 என்பது டேஷின் காரணி. இது வந்து எதுக்கு வந்து காரணியா இருக்கும்? காரணினா அந்த வேல்யூ வந்து நம்ம ஈக்குவல் டு 0 போட்டு ஏதாவது அப்ளை பண்ணா 0ன்னு வரும். 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம காரணின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா x-1 is equal to 0 அப்படின்னு சொன்னா x is equal to 1ன்னு வரும். இந்த 1 எதுல போட்டா 0 வருதுன்னா அப்படியே நீங்க பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல போட்டீங்கன்னா என்ன வரும்னா 3 1 -4 அப்படி போட்டீங்கன்னா -1 வரும், 0 வரல. இதுல போட்டீங்க அப்படின்னா 4 -3 வருமா? ஏன்னா x 1ன்னு போடுறீங்க. அப்ப நான் போட்டா 1ன்னு வருது, 0 வரல. இப்போ பி ஆப்ஷன்ல போடுங்க. 3x - 3ன்னு இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு போட்டீங்கன்னா 3 × 1 -3ன்னு வரும். அப்போ 3 × 1னா 3 -3 இங்க இருக்கு இல்லையா? ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எங்க சார் 0 வருதுன்னா பி ஆப்ஷன்ல 3x - 3ல தான் அந்த 1ன்றதை போட்டீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வருது. ஸோ அப்போ வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இது எப்படி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான அப்படியே சைனை மாத்திக்கலாம். -1னா +1. அந்த +1 ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல தூக்கி போட்டு எதுக்கு 0 வருதோ அதை வந்து நீங்க வந்து ஆன்சரா நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது பாருங்க 11வது
2,3 1,4 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து புள்ளி கொடுத்துட்டு அதுக்கான தூரம் கேட்டாங்க அப்படின்னா சின்ன வயசுல 2 புள்ளிகளுக்கான தூரத்துக்கான ஃபார்முலா வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதை இன்னொரு டைம் வந்து நான் சொல்லிடுறேன். ரைட்டா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ரூட் போட்டு x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 புள்ளிகளுக்கான இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இதுல நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x2 என்ன x1 என்ன, முதல்ல பிராக்கெட்ல கொடுக்குறது வந்து x1, ரெண்டாவது பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது x2. அப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல பாருங்க x2 தான் ஃபார்முலா வருது. அப்ப வந்து ரெண்டாவது பிராக்கெட் இருக்கிறத பாருங்க 1ன்னு இருக்கு, 1. ரைட்டா? x1 அப்படின்னு போட்டிருக்கா, அது வந்து 2 இருக்கு. அப்ப 2 1 minus 2 whole square. இதே மாதிரி ஒய்க்கு பாருங்க, ஒய்க்கு பார்த்தீங்கன்னா y2ன்றது 4. ரைட்டா? 4 மைனஸ் y1 அப்படின்னு போட்டால் 3, இதுக்கு ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது எல்லாத்துக்குமே ரூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா -1 வரும். 1 minus 2னா -1, -1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அது +1 மாறும். இதுவும் 4 minus 3னா 4ல் 3 போச்சுன்னா 1, 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1. அப்போ ரூட்டுக்குள்ள 1 + 1 வருது. ரூட்டுக்குள்ள 1 + 1 அப்படின்னா 1 + 1 2. அப்போ √2 அப்படின்னு சொல்லி தான் வருது. ஸோ அப்போ √2 பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன்ல இருக்கு. டி ஆப்ஷன்ல √2 இருக்கு. ஸோ √2 தான் ஆன்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 12வது கொஸ்டின் பாருங்க. 12வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா sin 1/2 அண்டு காஸ், அதாவது sin ஆல்பா 1/2 cos பீட்டா 1/2 எனில் ஆல்பா பிளஸ் பீட்டாவை மதிப்பு காண்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்க சின்ன வயசுல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டேபிள் தெரியும். என்ன டேபிள் அப்படின்றத ஒரு டைம் வந்து லைட்டா போட்டு காட்டிடுறேன். இப்போ நீங்க இப்படி பார்த்துருப்பீங்க, ஒரு டேபிள் போட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா 0 30 45 60 90 டிகிரி அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேல 0, இது வந்து 1/4 1/2 3/4 1ன்னு போட்டு இது ரூட் எடுத்து போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே சைன் தீட்டா. ரைட்டா? இப்போ சைன் தீட்டாக்கு என்ன வரும்னா மேலே ரூட் எடுக்கணும் இல்லையா? அப்ப சைன் தீட்டாக்கு என்ன சார் வரும்னா 0. இந்த இடத்துல 1/2 வரும். ஏன்னா கால் இருக்கு இல்லையா, ரூட் எடுத்தா 1/2. இது வந்து அரை வந்திருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1/√2. 60க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 போட்டிருப்பீங்க. அப்போ √3/2 அப்படின்னு வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வரும். இது சைன் தீட்டாக்கான வேல்யூ. அப்படியே காஸ் தீட்டாக்கு எழுதும்போது ரிவர்ஸ்ல எழுதிருப்பீங்க. அப்போ 1ன்றது இங்க வந்திருக்கும், √3/2 இங்க வரும், 1/√2 அப்படியே வரும். இந்த இடத்துல தான் 1/2 வரும், இங்க வந்து 0 வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சைன் தீட்டா வந்து 1/2, அதாவது சைன் ஆல்பா 1/2 எங்க வருதுன்னா இந்த இடத்துல 1/, வருது சைன் தீட்டாக்கு. ரைட்டா? அப்ப இதுக்கான டிகிரி என்ன? 30 டிகிரி. அடுத்தது காஸ் பீட்டா 1/2 போட்டிருக்காங்க. அப்ப காசுக்கு எங்க சார் 1/2 வருதுன்னா இங்க வருது. ரைட்டா? இதுக்கான டிகிரி என்ன? 60 டிகிரி. ரைட்டா? அப்ப ஆல்பான்றது 30, பீட்டான்றது 60. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டானா இந்த 60 30 போட்டா 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அடுத்தது பார்க்கலாம். 13வது கொஸ்டின். 5 9 x 17 மற்றும் 21 சராசரி 13 எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சராசரினா எல்லா நம்பரையும் கூட்டி அது எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனால டிவைட் பண்ணணும். அதுக்கான ஆன்சர் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. 5 + 9 + x 17 21 டிவைடட் பை எத்தனை நம்பரு? 1 2 3 4 5 நம்பரு ஈக்குவல் டு இதனோட சராசரி தான் கொடுத்துருக்காங்க 13. இதை சால்வ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த 5 அப்படி இந்த பக்கம் 8 போய் பெருக்குங்க. 8 போய் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 65 அப்படின்னு வரும். ரைட்டா? இது அப்படியே இந்த டிவைடுக்கு இந்த பக்கம் கூட மல்டிபிள் வந்துடும். இது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் எல்லாம் கூட்டுங்க. நம்பர்லாம் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 52 + எக்ஸ்ன்னு வரும். இந்த பக்கம் என்ன இருக்கு? 65 இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இந்த 52 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா 65 இந்த +52 இந்த பக்கம் தான் -52. அப்ப 65ல 12 போனா எவ்வளவு சார் அப்படின்னா 13. ரைட்டா? இங்க ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு. ஸோ 13 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ 13 எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதுதான். ஸோ கான்செப்ட் வந்து இதுதான். சராசரினா அந்த நம்பரை ஃபுல்லா ஆட் பண்ணி அதாவது டிவைட் பண்ணும், ஈக்குவல் டு அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் நீங்க ஸ்பீடா போடலாம். நான் சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். நீங்க போடும்போது டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். 14வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எவ்வாறு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, இன்னொன்னு > 0, அதாவது 0 விட பெருசா இருக்குமா அப்படின்னு போட்டிருக்காங்க.
அடுத்தது 1 இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து லெஸ் தென் 0, 0 விட கம்மியா குறைவாக இருக்குமா அப்படின்றது நான் லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரிட்டிக்கலா கொடுத்துருவாங்க. கிரேட்டர் தான் இருக்குமா, அதாவது தமிழ்ல வந்து பெரிய நம்பரா இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்ப லெஸ் தான்னா குறைவு, கிரேட்டர் தான்னா பெரியது. ரைட்டா? ஸோ அதனால நான் சிம்பிளா முடிச்சிருக்கேன். இப்ப என்னன்னா ஒரு நிகழ்தகவு எவ்வாறு இருக்க முடியாது அப்படின்னா, முதல் நிகழ்தகவு எப்படி இருக்குன்னா பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பி ஆஃப் ஏவோட வேல்யூ 0 less than or equal to இந்த பக்கம் less than or equal to 1. அதாவது இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்றது 0 இருக்கலாம், 0ல இருந்து 1 வரைக்கும் எந்த வேல்யூனா இருக்கலாம். அதாவது 0.1, 0.2, 0.3 அப் டு 0.9 அல்லது 0.99 எப்படி வேணாலும் வரலாம். ஆனா 0ல இருந்து 1க்குள்ள வரும், 0வும் வரும் 1ம் வரும். 1 வந்தா ஃபுல் சக்சஸ்ஃபுல்னு சொல்லுவோம், 0 வந்தா சக்சஸ் ஆகல அப்படின்ற மாதிரி 0ன்னு சொல்லுவோம். ஸோ 0ல இருந்து 1க்குள்ள தான் ப்ராபபிலிட்டி வரும். ரைட்டா? அது 0 விட பெருசுன்னு சொல்லிக்கலாம், 1 விட கம்மின்னு சொல்லிக்கலாம், 0வும் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க 0 வருமா? வரும். 0 விட பெருசு வருமா? ஆமா 1 வருது. 0.1 0 விட பெருசு தான் வரும். 1 வருமா? 1 இன்க்ளூட் தானே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் போட்டிருக்கேன். ஆனா 0 விட கம்மியா வருமானா கண்டிப்பா கம்மியா வராது. இது இன்னும் வேற மாதிரி கேட்கலாம். எப்படின்னா நெகட்டிவ்ல வருமா, ஏதாவது நெகட்டிவ் நம்பர்ல கொடுத்துருந்தாங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ல வராது. 0ல இருந்து 1க்கு மட்டும் தான் ப்ராபபிலிட்டி வரும். ஸோ வந்து நெகட்டிவ்ல கொடுத்தா வராது. ஸோ 0 விட கம்மியா ப்ராபபிலிட்டி வேல்யூ வராது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து வராது, இருக்க முடியாதுன்றது டி தான். ஸோ அடுத்தது வட்ட நாற்கரத்தின் ஒவ்வொரு ஜோடி எதிர்கோணங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இதுல பார்த்திருக்கோம். வட்ட நாற்கரத்தின் வந்து வட்டத்தில் நம்ம அமையப்படும் நாற்கரத்தின் ஒரு ரைட்டா வட்டத்தில் இருங்க ஒரு நிமிஷம். பதினஞ்சாவது கொஸ்டின், வட்ட நாற்கரத்தின் ஒவ்வொரு ஜோடி எதிர்கோணங்களின் கூடுதல். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருப்போம். ஏன்னா ஒரு வட்ட நாற்கரம் இருக்குது, இதுல ஒரு கோணம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு கோணத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணனா நம்ம 150 அப்படியே கழிச்சுட்டுங்க. ரைட்டா? இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு வட்ட நாற்கரம் இருக்குன்னா ஒவ்வொரு ஜோடி எதிர்கோணங்கள் இதுக்கு ஆப்போசிட் இருக்கும் இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எப்பவுமே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரி அப்படின்றத கான்செப்ட். இதுல வந்து இன்னும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு ஆங்கிளை கொடுத்துவிட்டு அப்ப இன்னொரு ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெண்டுத்தையும் கொண்டா 180 வரப்போகுது. அப்ப என்ன பண்ணணும், நாம 180ல இருந்து அந்த ஒரு ஆங்கிளை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வந்து வட்ட நாற்கரத்தின் ஒவ்வொரு ஜோடி எதிர்கோணங்கள் வந்து எவ்வளவுக்குன்னா 180 டிகிரி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 16வது கொஸ்டின் பாருங்க. 16 வந்து டைரக்டா ஒரு ஃபார்முலா தான், ஒன்றும் இல்லை, கனசதுரத்தின் கன அளவு. கனசதுரம்னா இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. ஸோ இதனோட வந்து கன அளவு அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து சதுர சைடாக தான் இருக்கும், ஏன்னு வச்சிருப்போம். அப்போ வந்து 3 சைடு வரும். இதுல கன அளவுனா ஏ இன்ட்டு ஏ, அப்போ ஏ கியூப் அப்படின்றது தான் ஃபார்முலா. டைரக்டா நீங்க ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ கனசதுரத்தின் கன அளவானது ஏ கியூப் அப்படின்றது தான். ஸோ 17வது கொஸ்டின் பாருங்க. 17வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 + 3 + 5 அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஒற்றைப்படை எண்களா கொடுத்துருக்காங்க. 40 கூடுதல், அதாவது 1 + 3 + 5 போடுறாங்க. 1 2 3 கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க, 1 2 3 4 5 கொடுக்கலங்க, 1 2 3 4 5 கொடுத்தாங்கன்னா n × n + 1 / 2. ஆனா இவங்க என்ன போட்டாங்க, 1 3 5 ஒற்றைப்படையில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒற்றைப்படைக்கான 40 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கு டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக்கான ஃபார்முலா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. n² அப்படின்றதான் இதுக்கான ஃபார்முலா. ரைட்டா? ஒற்றைப்படையில வந்தா, நான் சொல்றது ஒற்றைப்படை. ஸோ ஒற்றைப்படையில வந்துச்சுன்னா 1 3 5 இந்த மாதிரி வந்துச்சுன்னா எத்தனை உறுப்பு, 40 உறுப்பு கொடுக்கலாம், 50 உறுப்பு கொடுக்கலாம், 10 உறுப்பு கொடுக்கலாம், அது எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். எத்தனை உறுப்பு சொல்றாங்களோ அத்தனைக்கு இந்த n-ன்றதை நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ரைட்டா? இப்ப 40 உறுப்புன்னு கொடுத்தாங்கன்னா அப்ப n², அப்ப 40². ரைட்டா? அப்ப நாங்கன்னா 16 2 0, அப்ப என்ன வரும், 1600. 1600 அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ax + by + c நேர்கோட்டின் சாய்வு. சாய்வுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இது அப்படியே நீங்க போட்டுக்கணும். அதாவது -a / b, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கான சாய்வு. சாய்வுனா m = சொல்லுவாங்க, ஸ்லோப்பு சாய்வு. இது வந்து -a/b அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இது ஃபார்முலா டைரக்டா இது வந்து -a/b-ன்றதான், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உருளையின் கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உருளையின் கன அளவுன்றது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ, பேசிக்கான ஃபார்முலா πr²h, πr²h அப்படின்றதான் ஃபார்முலா. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட்.
அடுத்தது பாத்தீங்கன்னா வீச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனோட வீச்சு? இந்த 20வது கொஸ்டின் பாருங்க. 25, 67, 48, 53, 18, 39, 44 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வீச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. வீச்சு அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு ஃபார்முலா பார்த்து தெரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. L மைனஸ் எஸ், அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இதுதான் வீச்சு. ரைட்டா? அப்ப லார்ஜஸ்ட் நம்பர்னா இதுல எது பெரிய நம்பர் பாருங்க. 67ன்றதான் பெரிய நம்பர். 67. ரைட்டா? 67. அப்ப மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப இதுல எது சின்னதா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 18 அப்படின்னுக்கா. ஸோ 18 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ வீச்சுனா லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப 67 மைனஸ் 18 நீங்க கழிச்சிங்க அப்படின்னா 49 அப்படின்னு வரும். இன்னொன்னு கூட கேட்கலாம், வீச்சு கெழு அப்படின்னு கேட்பாங்க. வீச்சு கெழு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஏன்னா நம்ம 2 வீடியோ தான் மாடல் எக்ஸாமுக்கு போறதை நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ 9th 10th. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 6th இருந்து 8th வரைக்கும் ஒரு வீடியோ. ரைட்டா? ஸோ அதில் எல்லாமே வந்து 2 வீடியோல மொத்தத்தையும் நம்ம கவர் பண்ணணுன்றதுனால இதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். வீச்சு கெழுன்னு கொடுத்தாங்கன்னா இதே ஃபார்முலா L மைனஸ் எஸ் தான். ஆனால் டினாமினேட்டர் ஒன்று வரும், அது வந்து L பிளஸ் எஸ். L பிளஸ் எஸ், அதாவது நீங்க கழிச்சிங்க இல்லையா, அதை 2 கீழே கூட்டி 2த்தையும் கூட்டி இதை 2த்தையும் டிவைட் பண்ணும். ரைட்டா? கழிச்சதையும் இந்த கீழே கூட்டிருப்பீங்க இல்லையா, 67 பிளஸ் 18 போட்டிருப்பீங்க, அந்த கூட்டினதும் 2த்தையும் வந்து டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் வீச்சு கெழு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 49 தான் ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஸோ அடுத்தது பார்க்கலாம், இடைநிலை காண்க அப்படின்னு சொல்லி 21வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இடைநிலை காண்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப இடைநிலை காண்க அப்படின்னா நீங்க முதல்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏறு வரிசையில எழுதணும். ஏறு வரிசையில எழுதணும். நீங்க அப்படியே வந்து சில பேர் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா பார்த்த உடனே போட்டுறீங்க. இப்ப பாருங்க 2, 5 2 நம்பர் எடுத்துறான், 6, 8 எடுத்துறான், மிடில் என்ன இருக்கு 7ன்னு சொல்லி போட்டுறாங்க. உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எளிமையா தான் இருக்கும். நீங்க அவசரத்துல தப்பு பண்ணிடுங்க. என்னைக்குமே இடைநிலைன்னு சொன்னா ஏறு வரிசையில ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இப்ப 7ன்றது தப்பான ஆன்சர். இப்ப ஏறு வரிசையில எழுதிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வருதா, அடுத்தது 5 வருதா, அடுத்தது 6 வருதா, அடுத்தது 7 வருதா, 8 வருதா. இப்ப பாருங்க, இப்ப 2 நம்பர் இந்த பக்கம் போயிடும், லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல 2 நம்பர் போயிடும். அப்ப மிடில் என்ன வருது 6. அப்ப இடைநிலைன்றது 6ன்றதுதான் கரெக்ட். நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே 2 போச்சு, இந்த பக்கம் 2 போச்சு, சென்ட்ரல்ல 7 இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அது தப்பாயிரும். ஸோ ஏறு வரிசையில எழுதணும். அதுக்கப்புறம் தான் மிடில் இருக்கிற நம்பர் பார்க்கணும். ஸோ 6. ஸோ மிடில் ஏதாவது 2 நம்பரா வந்துச்சு அப்படின்னா 2 நம்பர் வந்தா 2த்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பரை வந்து ஒரு நம்பரா இருந்தா போட்டுடலாம், 2 நம்பரை வந்தா 2 நம்பரும் நீங்க ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 22வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மீ போ மா காண்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மீ போ மா மடங்குனா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் அப்படின்றது நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி வந்து வேரியபிள்ல பாலினாமியல்ல கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எடுத்துக்கோங்க. ரைட்டா? இப்போ 9க்கும் 12க்கும் நம்ம எடுக்கணும். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் நிறைய இருக்குது. நீங்களும் ஏதாவது பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நம்மளோட ஷார்ட்கட்டு நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் ஈஸியா இருக்கும். இந்த 9ன்றது 12 வகுக்குமான வகுக்காது. அப்ப அடுத்து நான் மடங்கு எடுத்துக்கணும். ஏதாவது பெரிய நம்பரோட மடங்கு. 1 12 12 2 12 24. 24 வகுக்குமா இந்த நம்பர் அப்படின்னா வகுக்காது. அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம் 32 36. இந்த 36 வகுக்குமானா கண்டிப்பா வகுக்கும். 9ன்றத வகுக்கும். ரைட்டா? 36 9 வந்து வகுக்கும். அப்ப 36ன்றதுதான் என்னது எல்சிஎம். ஸோ நம்பருக்கான எல்சிஎம் வந்து 36. இதுக்கான ஷார்ட்கட் தெரியலன்னா எல்சிஎம்கான ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் வந்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அப்படியே தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப வீடியோஸ்னால ஒரு 100 வீடியோஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்சிஎம் ட்ரிக்ஸ்க்கான வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 36ன்றது நம்பருக்கு. அப்போ இந்த வேரியபிளுக்கெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இப்போ ஏ கியூப்னு இருக்கா, ரைட்டா? இந்த இடத்துல ஏ கியூப் இருக்கு, இதுல ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஏ கியூப் தான் வந்து பெருசா இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பவர் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 2த்துலயுமே பி ஸ்கொயர் வருது. ஸோ 2த்துலயுமே பி ஸ்கொயரும் எடுத்துக்கலாம். இது இல்லாம காமனா இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து பத்தியா சி, அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதையும் சேர்த்து எடுத்தாதான் எல்சிஎம். நீங்க காமனாகிறத மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஜிசிடிக்கு போயிடும். ரைட்டா? ஜிசிடி இது வந்து எல்சிஎம். ஸோ அதனால எல்சிஎம் ஜிசிடிக்கு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காமனா இல்லாமங்கிறத சேர்த்து எழுதுனாதான் அது எல்சிஎம். அப்ப மீப்போ மா அப்படின்றது வரும். ஸோ 36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி அப்படின்றத பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 23வது கொஸ்டின் பாருங்க. n × a × b வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் ஏன்றது 1,3ன்னு போட்டிருக்காங்க. எனில் n × b அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் a × b இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து இது 6 கொடுத்துருக்கான். இது வந்து செட்டா கொடுத்துருக்கான், n of b ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் a × b னா சிம்பிளா ஒரு ஃபார்முலா இருக்கு.
இதுக்கான எலமெண்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. அதாவது நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் பியும் வந்து நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? இப்ப நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்களா 6ன்னு, அதை அப்ளை பண்ணுங்க. 6 என் ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ இங்க செட்டு கொடுத்துருக்கான். அப்ப செட்டுனா என் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சுக்கணும். என் ஆஃப் ஏன்னா செட்டுல எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை நம்பரு? 2 நம்பர் இருக்கிறதுனால என் ஆஃப் ஏ 2. ரைட்டா? செட்ல எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர். ஒன்னு இன்னொன்னு 3. அப்ப 2. மீதி வந்து என் ஆஃப் பி நமக்கு தெரியாது, அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 2 இந்த பக்கம் எட்டுவாங்க. இது பெருக்கல் இருக்குதா? இந்த பக்கம் வந்தா வகுத்தல். அப்ப இதை அடிச்சிருங்க. 6/2 போட்டீங்கன்னா 3ன்னு வரும். ஸோ அப்போ என் ஆஃப் பின்றது 3ன்றது தான் கரெக்ட். எங்க இருக்கு? பி ஆப்ஷன் 3ன்றது தான் கரெக்டா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என் இன்ட்டு ஏ கிராஸ் பினா என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா தெரியணும்னு அவசியம் இல்லை. ரெண்டும் பெருக்கி வர்றது ஒவ்வொன்றுத்தையும் பெருக்கிறது சமம். ரைட்டா? இப்போ நீங்களே இப்படி வச்சுக்கோங்களேன். அதாவது 2 6 அப்படின்னா இது எதுக்கு சமம்? 2 × 3ன்றதுக்கு சமம். அதாவது 2 சேர்த்து பண்றது 2 பிரிச்சு பண்றதுக்கு சமம். ரைட்டா? அப்ப ஏ கிராஸ் பின்னா நீங்க ஏ இன்ட்டு பி இன்ட்டு போற மாதிரி தான். ரைட்டா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 24 பாருங்க. ஸோ 24 பார்த்தீங்க அப்படின்னா 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப்படின்னு போட்டு பிளஸ் டாட் டாட் போட்டு 16 கியூப் அப்படின்னு போட்டு கூடுதல் காண்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன் இது வந்து கியூப்ல வருது. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அந்த மாதிரி கியூப்ல வருது. அப்போ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ வந்து சாதாரண ஃபார்முலா தான். n × n + 1/2 போட்டோம்ல, அதே தான். அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கியூபுக்கான ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 16 கியூப்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ லாஸ்ட் நம்பரு, அதுக்கு அடுத்த நம்பரு 17 /2 இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 8 2 16. ரைட்டா? அப்ப 8 × 17 வருதா? 8 × 17 136. மேல ஸ்கொயர் இருக்குதா? ஸ்கொயரு. அப்ப 136 ஸ்கொயர் பண்ணா 1 8 4 9 6 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளேஷன் வந்து பண்ணி கேட்டா நம்ம டைம் வேஸ்ட் ஆகுறதுனால டைரக்டா போட்டு நீங்க வந்து ஒரு ரஃப் பேப்பர்ல போட்டு பார்த்துக்கோங்க. 136 ஸ்கொயர் வரும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18496 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 9th கூட மேக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 9th மேக்ஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இது ஒன்றும் புரியல. எப்படி சார் இது போடுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா இந்த செட்டுக்கும் எலமெண்ட்டுக்கான நொட்டேஷன் வந்து அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பையன்றது ஒரு எலமெண்டா அல்லது ஒரு செட்டா அப்படின்றதுக்கான லிங்க்கும் அவங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக தியரிட்டிக்கலா கொடுத்துருக்கேன். நான் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரி போடுறேன். அதாவது பை சப்செட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு வரும். ரெண்டாவது பி பை எலமெண்ட் இது கரெக்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே இங்கிலீஷ்ல தியரிட்டிக்கலா கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க பார்த்தோன்னா ஒரு விஷயம் தரேன். பையன்றது ஒரு செட்டு, அது வந்து எலமெண்ட் கிடையாது. அதே மாதிரி ஏன்றது ஒரு எலமெண்ட் செட்டு கிடையாது. ரைட்டா? நல்லா ஞாபகம். பையன்றது பையன் போடுற பத்தியா இது வந்து செட்டு. ஆனா ஏன்னு போட்டோம்னா அது செட்டு கிடையாது. ரைட்டா? இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி விளக்கமா சொல்லிடுறேன். இப்ப பையன்றது இந்த பிளாங்க்ஸ் 2 அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த செட்டுல ஒரு எலமெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பையன்றது ஒரு செட்டு, அதுல வந்து எலமெண்ட் கிடையாது. அப்ப இது தப்பு. இது நீங்க பாருங்க, சி ஆப்ஷன் பாருங்க. சி ஆப்ஷன் பார்த்தா ஏன்றது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. செட்டு பிளாங்க்ஸ் 2 இதுன்னு போட்டுருக்காங்க. செட்டுனா நோட்டேஷன் வந்து இப்படிதான் வரணும். இந்த இவங்க வந்து இப்படி வளைச்சு போடுவாங்க. அந்த பிளாங்க்ஸ் 2 வந்தா எலமெண்ட். அப்ப செட்டுக்கான நோட்டேஷன் போட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பிளாங்க்ஸ் 2 அப்படின்னு போட்டாங்கன்னா இதுவும் தப்பு. ஏ இஸ் ஏ சப்செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னு போட்டு இது சப்செட்னு சொல்றாங்க. ஏன்னு போட்டு இப்படி வெறும் ஏன்னு போட்டாங்கன்னா இது எலமெண்ட். அது வந்து எப்படி சொல்லணும்? ஏ பிளாங்க்ஸ் 2 இந்த சப்செட்ல இருக்குன்னு தான் சொல்லணும். பிளாங்க்ஸ் 2 வரணும். ஆனா இவங்க சப்செட்னு போட்டிருக்காங்க. ஏ சப்செட்னு போட்டிருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. இந்த மாதிரி அந்த நோட்டேஷன் கான்செப்ட் வந்து தப்பா வரதுனால நீங்க ஃபர்ஸ்ட் மட்டும் பாருங்க, ஏ ஆப்ஷன் பாருங்க. ஏ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பை இஸ் ஏ சப்செட். கண்டிப்பா எல்லா செட்டுக்குமே எம்டி செட் ஒன் ஆஃப் த சப்செட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா செட்டுக்குமே எம்டி செட்ன்றது ஒன் ஆஃப் த சப்செட். அப்ப இப்ப ஏபின்றது ஒரு செட் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படி வரும். ரைட்டா? ஏ கமா பில பையன்றது ஒன் ஆஃப் த சப்செட். இப்படி போட்டா அது சப்செட்னு அர்த்தம். ஸோ அப்ப இது வந்து எது சரியானதுன்னா இதுதான் 25க்கு ஏன்றது தான்
சரியானது. 26 பாருங்க, ஒரு பகடையை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு பகடையில மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 மொத்த நம்பர் 6 இருக்கும். பகடைன்னு சொன்னா 6 நம்பர் இருக்கும். ரைட்டா? சரி, உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண், 4ஐ விட பெருசா என்ன இருக்குது? 5 6 இருக்குது. 5 6 இருக்கு. அப்ப மொத்த நம்பர் வந்து 6. அதுதான் கீழே போட்டுக்கணும். ரைட்டா? இவங்க கொடுத்துருக்கிறது 4ஐ விட பெரியது. அது எத்தனை வருது? 5 1 இருக்குது, 6 அப்ப 2 வருதா? அப்ப 2/6 தான் ப்ராபபிலிட்டி. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 இது 3, அப்போ 1/3 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 1/3 நீங்க அடிக்கலாம். அடிக்க முடியாதுன்னா நீங்க 0 புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கங்க. இப்ப சேர்த்தீங்கன்னா 3 9 வருமா? அப்போ மீதி 1 வரும், மறுபடியும் 3 9 வரும். அப்ப 0.33 அப்படின்னு வரதான் ஆன்சர். ஸோ 0.33 அப்படின்னு வருது. ஒரு பகடையில மொத்தம் 6 நம்பர் இருக்கும். 6 நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 நம்பர்ல இவங்க கேட்டது 4ஐ விட பெருசு. 4ஐ விட பெருசு அப்படின்னா 5 6. ஸோ பாசிபிலிட்டி வந்து 5 6 அது மேல போட்டுக்கணும். மொத்த ஸ்பேஸ் வந்து மொத்தம் 6 நம்பர், அது கீழே போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். 27 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் வலைபரப்பு டேஷ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இங்கே ஆன்சர்ல கொடுக்கணும். நான் வந்து அதை டைப் பண்றது கஷ்டமா இருக்குன்னு அங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்தேன். ஏன்னா பரப்பளவுன்னு சொன்னாலே சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ வந்து கோளத்தின் ஒரு கோளத்தின் வலைபரப்பு அப்படின்னு கேட்டதுனால கோளத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ கோளத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4πr². நல்லா நினைச்சுக்கோங்க. கோளத்தின் வலைபரப்பு அப்படின்னு சொன்னா 4πr². ரைட்டா? இங்க 2 சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்களா? அப்ப 2ன்றது அப்ளை பண்ணணும். அப்ப 4π இந்த 6க்கு வந்து நீங்க 2ன்னு போட்டு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2ன்னு போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர்னா 4. அப்ப என்ன வருது? 16π. 4 4 16. ஸோ 16π அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கோளத்தின் வலைபரப்புன்னு சொன்னா 4πr². ஸோ பேசிக்கா இருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து நாங்க பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். 28வது கொஸ்டின் பாருங்க. 52 சீட்டுக்கட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அதில் ராஜா கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, தப்பா கொடுத்துருக்காங்க. நான் வந்து தெளிவா சொன்னேன். என்னன்னா ஒரு சீட்டுக்கட்டுல எத்தனை ராஜா இருக்கும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சீட்டுக்கட்டுல டோட்டலா வந்து உங்களுக்கு 52 இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ராஜான்றது மொத்தம் 4 இருக்கும். ராஜான்றது 4 இருக்கும். அவங்க ராணின்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல ராணின்னு கேட்டாங்க. ஸோ ராணியா இருந்தாலும் ராஜா இருந்தாலும் 4 4 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 அப்படின்ற மாதிரி தான் வரும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு வருது. ஸோ டோட்டல் சீட்டு கட்டு 52 சீட்டு கட்டு. இப்போ இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ரைட்டா? இப்போ இது வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4/52 அப்படின்னா இது 4ஆம் வாய்ப்புல அடிச்சிருங்க. 1 5ல் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள் இருக்கும். மீதி 1 வரும். 12 3 நாள் 12. அப்போ 1/13 அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/13 4 ராஜா தான் இருப்பாரு சீட் கட்டுல. மொத்த சீட்டு 52 சீட் கட்டு. அப்ப 4/52 போட்டீங்கன்னா 1/13 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 29வது கொஸ்டின் பாருங்க. ஒரு புள்ளி விவர தொகுப்பின் மீப்பெரு மதிப்பு 7.44 மற்றும் வீச்சு வந்து 2.26 எனில் அத்தொகுப்பின் மீச்சிறு மதிப்பு என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா வீச்சுன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன ஃபார்முலா? L - S. ரைட்டா? ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீச்சு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.26 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மீப்பெரு மதிப்புனா பெரிய மதிப்பு. அப்ப L கொடுத்துட்டாங்க 7.44. நமக்கு வந்து மீச்சிறு மதிப்பு S வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படியே அந்த ஃபார்முலால போடணும். இப்போ இந்த -S இந்த பக்கம் வந்தா இது +S. ரைட்டா? இந்த 2.26 இந்த பக்கம் எட்டும் போயிருங்க. இங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7.44 இருக்கு. -2.26 அப்படின்னு வருமா? அப்ப 7.44 -2.26 வருது. ஸோ இதை நீங்க வந்து ஒரு பேப்பர்ல ரஃபா நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது எத்தனாவது கொஸ்டின்? 29வது கொஸ்டின். ஸோ 29வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 5.18 வரும். இதை ரெண்டும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5.18 வரும். ரைட்டா? ஸோ 5.18 என்பதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு நேர்கோடு வட்டத்தின் ஒரே புள்ளியில் மட்டும் தொடுவானால் அக்கோடு வட்டத்திற்கு என்ன டேஷ் எனப்படும் அப்படின்றாங்க.
ஒரு நேர்கோடு வட்டத்தின் ஒரே புள்ளியில் மட்டும் தொடுது அப்படின்னா இதுதான் சொன்னேன் 10th வருது இல்லையா, இது ஒரு வட்டம் இருக்கு, இது வந்து ஒரு கோடு வந்து இப்படி டச் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் அது டச் ஆகுதுன்னா இந்த கோட்டுக்கு பேர் என்னது, தொடுகோடு. தொடுகோடு என்பதுதான் கரெக்ட். ரைட்டா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா y அச்சின் சமன்பாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இது தெளிவா போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது y, இது எக்ஸ் டேஷ், இது y டேஷ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது இது. ரைட்டா? ஆனா கோடு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க y அச்சின் சமன்பாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இது 0. ரைட்டா? இந்த 0ல தான் இந்த கோடு போகுது. ரைட்டா? அப்ப இதனோட சமன்பாடு ஒய்யோட சமன்பாடு என்னன்னா y x is equal to 0. ரைட்டா? x is equal to 0 தானே போகுது. அப்ப x is equal to 0 என்பதுதான் y இன் சமன்பாடு. இதே வந்து x இன் சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா y equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? அதாவது x கேட்டா y கேட்டா x, ஆனா 0ன்னு போட்டுக்கணும். ரைட்டா? இணைக்கோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா parallel லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, இணைக்கோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதேதான். இப்போ ஒய்க்கு இணையா இப்படி தள்ளி ஒரு கோடு போட்டுக்கலாமா, ஒய்க்கு இணையா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கும் எக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகணும். ரைட்டா? அது என்ன நம்பர் கொடுக்க மாட்டாங்க, என்ன நம்பர் கொடுக்கலாம் ஏ. ரைட்டா? ஏ ஒய்க்கு இணையா இருக்குதுன்னா அது ஏ, எக்ஸுக்கு இணையா இருக்குதுன்னா ஒய், எக்ஸ் வந்தா ஒய் வந்தா எக்ஸ். ரைட்டா? இணைக்கோடுன்னு கேட்டாங்கன்னா ஏ, இணைக்கூடு இல்லாம மொத்தமா சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா 0. எக்ஸ் வந்தா ஒய்ன்னு வந்தா எக்ஸ், அந்த கோட்டின் சமன்பாடு கேட்டாங்கன்னா 0 அப்படின்றதான் வருது. இவங்க ஒய் எக்ஸ் சமன்பாடுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும் இல்லையா. ஒய் வந்தா எக்ஸ், அது 0. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி தான் நீங்க போடணும். 31க்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அடுத்து பார்க்கலாம் 32 பாத்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு சிம்பிளான மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான ஒரு நம்பர் மிஸ் பண்ணி ஏன்னு போட்டிருக்காங்க. அதை வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மேட்ரிக்ஸ்ல இது மாதிரி ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா இதுல இருக்கிற முதல் நம்பர் இதுல இருக்கக்கூடிய முதல் நம்பருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத கான்செப்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த A32 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் இல்லையா. மேட்ரிக்ஸ் மல்டிபிளேஷன் தெரியணும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிபிளேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த A1 2 ஃபர்ஸ்ட் பண்ணணும் இல்லையா. அப்ப 2A, அடுத்தது இந்த 3யும் 1 பண்ணுவீங்களா, அப்போ -3. இது எதுக்கு சார் ஈக்குவல்னா இந்த 5க்கு ஈக்குவல். ரைட்டா? இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. அடுத்த ரோவை நான் ஏன் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் தான் வந்து ஏன்றது விட்டுருக்காங்க, நீ அடுத்ததை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்துடும். அப்போ 2A, இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா -3 இந்த பக்கம் போச்சுன்னா அது +3, அப்போ 5 3 கூட்டினா 8, அப்போ 2A = 8. அப்போ இது ரெண்டு பெருக்கல் இருக்குதா, அப்போ இந்த 2 இந்த பக்கம் எடுத்துன்னு எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா வகுத்துல வரும். அப்ப 8/2 வரும். ஸோ இது அடிச்சீங்கன்னா 4 வரும். அப்ப A = 4 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதே கொஸ்டின் 33வது கொஸ்டின் அப்படியே வந்து லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஆனா அங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி இந்த A⁻k, A⁻k+3, A⁻k+5 7 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல என்னன்னா மீ போ மா கேட்டிருக்காங்க. அங்க மீ போ வா போட்டிருந்தாங்க. வா போட்டா வகுத்தி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். நாம அதுக்கு இந்த லாஸ்ட் வீடியோவில் கண்டுபிடிச்சது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப மீ போமான மடங்கு. அப்ப இதுக்கு எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுத்து போட்டு குழப்பிக்க கூடாது. ரைட்டா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா மீ போமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப இதுல என்ன காமனா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா A⁻k காமனா இருக்கு. இது மீ போன எல்சிஎம். அப்ப காமனா இல்லாம ஹையஸ்டா என்ன இருக்கோ அதையும் நீங்க எடுத்து எழுதிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா A⁻, இதுல பாத்தீங்கன்னா 3 இருக்கு, இங்க A⁻5 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், A⁻5 வரும். ரைட்டா? அப்ப வந்து உங்களுக்கு என்ன வரும், இது அப்படியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா A⁻k+5 எது வந்து ஹையஸ்ட் பவரா இருக்கோ அதுதான் வரும். ஸோ A⁻k+5 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ரைட்டா? ஸோ வந்து நீங்க இதே வந்து ஜிசிடி அப்படின்னு கேட்டா என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா A⁻k மட்டும்தான் வரும். A⁻k மட்டும்தான் வரும். ஏன்னா A⁻k தான் மூணுத்துலயுமே காமனா இருக்கு. அப்ப காமனா இருக்கக்கூடிய அந்த ஒரு இது என்னன்னா A⁻k தான். அப்ப வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து ஜிசிடி A⁻k. அது எல்சிஎம் கேட்டாங்கன்னா நீங்க காமனா இருக்கிறதும் எழுதணும், அதுல ஹையஸ்டா இது காமனா இல்லாம இருக்கிறதும் எழுதணும், அதுல ஹையஸ்டா பார்க்கணும். அப்ப A⁻k வருது, இன்னொன்னு ஹையஸ்டா A⁻5 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்க பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப A⁻k+5 வரும். ஸோ A⁻k+5 சரியான ஆன்சர். இது எல்சிஎம்க்கு. ஜிசிடி கேட்டிருந்தாங்கன்னா இதே கொஸ்டினுக்கு நீங்க போட வேண்டிய ஆன்சர் வந்து
ஏ பவர் கே தான் ஜிசிடிக்கு. எல்சினா அதுல எது ஹையஸ்ட் ஆகுதோ அதை தூக்கிடுங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் 34வது கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, காமனா இருக்கிறத எடுத்தா மட்டும்தான் ஜிசிடி. ரைட்டா? இப்போ இதுல என்னென்ன காமனா இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு ஒய் ஸ்கொயர்ல ஒரு ஒய் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் போட்டிருக்காங்க. அப்ப இதுலயும் எக்ஸ் இருக்கு, ஓகே, ஒய் இருக்கு, ஓகே. காமனா இல்லாததை எடுத்துக்க கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இசட் கொடுத்துருக்கான், இசட் வந்து எடுத்துக்க கூடாது. இது வந்து என்னது ஜிசிடி. அப்ப காமனாங்கிறத எடுத்துக்கூடாது, காமனா இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும். காமனா இருக்கிறது எக்ஸ் ஒய் மட்டும்தான், இல்லாத எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த பிட்டிங்லாம் நம்ம சேர்த்தக்கூடாது. அப்ப வந்து மீபோவான்றது எக்ஸ் ஒய் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்ப எக்ஸ் ஒய்ன்றது எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அடுத்தது பார்க்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ மீபோவா. அதாவது இது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஜிசிடி கேட்கறாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கேட்கறாங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா இது வந்து நீங்க ஃபேக்டரா பிரிச்சுக்கணும். ரைட்டா? ஃபேக்டரா பிரிக்கிறதுனா இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்ல இது இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன சார் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதான் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன சார் ஃபார்முலானா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா என்ன சார் வரும்னா எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு ஃபேக்டரா பிரிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ ஃபேக்டரா பிரிச்சுக்கலாம் பாருங்க. இதை வந்து ஃபேக்டரா பிரிச்சிடுறேன். எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ என்ன சார் ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போடுற ஃபார்முலாவில் பிரிச்சுட்டேன். இது ஒன்று. அடுத்து இது கொடுத்தது கமா போட்டு கொடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ ரெண்டுத்துல எது சார் காமனா இருக்குன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஏ தான் காமனா இருக்கு. ஸோ எது காமனா இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ எது காமனா இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்றத காமனா இருக்கு. ஸோ அப்போ மீபோ வந்து எக்ஸ் மைனஸ் ஏன்றதான் கரெக்ட். ஸோ அடுத்தது பார்க்கலாம் முதல் 50 இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒற்றைப்படையில பார்த்தோம். ஒற்றைப்படையில 40 எண்களின் சராசரி ஏதோ ஒன்று பார்த்தோம். ரைட்டா? 16 எண்களின்னு நினைக்கிறேன். ஒற்றைப்படை 16 40 ரைட் 40 தான் பார்த்தோம். 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இன்னொரு டைம் காட்டிடுறேன். 17வது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்றது தெளிவாக பார்த்துக்கணும். 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 போட்டு 40 கூடுதல். அதாவது ஒற்றைப்படையின் கூடுதல் போட்டிருப்பேன். ஸோ ஒற்றைப்படை அப்படின்னு வந்தால் வெறும் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ரைட்டா? வெறும் என் ஸ்கொயர். ஆனால் 36வது கொஸ்டின் பாருங்க. 36வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50 இரட்டைப்படை, அது வந்து ஒற்றைப்படை, இது வந்து என்னது இரட்டைப்படை. அப்ப இரட்டைப்படைக்கு என்ன சார் ஃபார்முலான்னா அதே என் ஸ்கொயர் பிளஸ் என் அப்படின்னு ஒன்று சேர்த்திருப்பாங்க. என் ஸ்கொயர் பிளஸ் என் ஒரு எண்ணை வந்து நீங்க சேர்த்திக்கணும். அதாவது என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் கூட அந்த லாஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த உறுப்பு, அதை கூட்டிக்கணும். அதுதாங்க வந்து இது ஞாபகம் வச்சுக்கிறது. ஒற்றைப்படைனா என் ஸ்கொயர், ரெட்டைப்படைனா அது என் ஸ்கொயர். ரெட்டையா வருதா அப்ப இன்னொன்னு கூட ஒரு வந்திருக்கும். இது பாருங்க ஒத்தையா இருக்குது. என் ஸ்கொயர்னு ஒத்தையா இருக்கா? என் ஸ்கொயர்னா ஒத்தையா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஷார்ட்கட். என் ஸ்கொயர்னா ஒற்றைப்படை ஒத்தையா இருக்குது. ரெட்டைப்படைனா இன்னொன்னு சேர்ந்து இருக்கு, இன்னொரு புள்ள பிறந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொன்னுன்றது என். ரைட்டா? ரெண்டா வருதா? என் ஸ்கொயர் பிளஸ் என், அப்ப ரெட்டைப்படை. நான் அது என் ஸ்கொயர் வந்தா ஒற்றைப்படை, ரெட்டைப்படைனா என் ஸ்கொயர் ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்று சேர்த்தணும். அப்ப பிளஸ் என், அப்ப அது அந்த இது சேர்த்திட்டீங்கன்னா ரெட்டைப்படை அப்படின்னு சொல்லி வந்துடும். சரி, இப்ப ஆன்சர் பார்க்கலாமா? அப்ப என் ஸ்கொயர் பிளஸ் என் அப்படின்னா இங்க எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்க? 50 உறுப்புன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப 50 என் ஸ்கொயர், அப்ப 50 ஸ்கொயர், 50 ஸ்கொயர் பிளஸ் 50. ரைட்டா? ஏன்னா இரட்டைப்படை இல்லையா? அப்ப 50 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2500, 5 25 2 0, இது ஒரு 50. இந்த 50 கூட்டிங்கன்னா இது கூட கூட்டினா 2550 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 2550ன்ற ஆன்சர் இருக்கு ஏ ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் ஆனா முதல் 10 நம்பர் தான் இருக்கணும். முதல் இயல் நம்பர்னா என்னது? 1ல இருந்து ஆரம்பிக்கும். வர்க்கம்னா ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப் டு எத்தனை நம்பரு? 10 வரைக்கும். அப் டு 10 ஸ்கொயர். இதுதான் வர்க்கம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணுறது. வர்க்கம் மூலம்னா ரூட் எடுக்கிறது. ரைட்டா? இதுக்கு வந்து வர்க்கங்களில் கூடுதல். அப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஸ்கொயர் வந்தா இதுக்கு என்ன சார் ஃபார்முலானா n இன்ட்டு n + 1
2n+1 டிவைடட் பை 6. இதுக்கான ஷார்ட்கட் வீடியோஸ் கூட நம்ம கிட்ட இருக்கும், அதையும் பாருங்க. n × n+1 2n+1 டிவைடட் பை 6 அப்படின்றதான் ஃபார்முலா. இதை வந்து நீங்க ஷார்ட்டா நம்ம எப்படி சொல்லலாம், நான் ஷார்ட்டாவே சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இந்த ஃபார்முலா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. அதாவது 10 எண்கள் கொடுத்துருக்கானா, அப்ப 10 இதான் n+1 அடுத்த நம்பர் 10 லாஸ்ட் அந்த நம்பரு, அதுக்கு அடுத்தது நம்பர் 11. இது ரெண்டுத்தையும் கூட்டி போடணும், ரைட்டா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். அப்போ போட்டீங்கன்னா 21 டிவைடட் பை 6, ரைட்டா? ஸோ இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. பண்ணீங்கன்னா இது 110ன்னு வரும். ஸோ 110 இதை அடிக்கலாம். இங்கே 6ன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இதை வந்து அடிச்சு பாருங்க. இது வந்து அப்படியே ஒரு பேப்பரில் போட்டு நீங்கள் சிம்பிளாக அடிச்சு பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 10, இது வந்து 3 2 6, 1 3 7 3 21. அப்போ இதை பண்ணீங்கன்னா 55 × 7ன்னு வரும். ஸோ 55 × 7ன்னு போட்டிங்கன்னா 385 அப்படின்னு வரும். 385 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம். பொது வித்தியாசம் சொல்லி கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொது வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து முதல்ல பெருக்கு தொடரா கூட்டு தொடரா அப்படின்னு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 2 1 4 அப்படின்ற மாதிரி வருது. இது பெருக்கணும் 5 பெருக்கணும் வராது. 5 5 2 5 10 ஏதாவது வகுத்தோம்னா 5 2 போனா பாயிண்ட்ல வருது. அப்போ வந்து பெருக்கு தொடர் இல்லை, இது கூட்டு தொடர்ல இருக்கு. அப்ப கூட்டு தொடர்ல பொது வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது நம்பர் மைனஸ் முதல் நம்பர், ரைட்டா? அப்ப ரெண்டாவது நம்பர் 2, முதல் நம்பர் வந்து 5. அப்ப 2 - 5னா 3. பெரிய நம்பருக்கு என்ன வேல்யூ இருக்கு? மைனஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய நம்பருக்கு என்ன வேல்யூ இருக்கு? மைனஸ். அப்ப -3ன்றதான் இதுக்கான வித்தியாசம். வேணா இன்னொரு முறை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு நம்பருக்கு ரெண்டாவது நம்பர் என்னது? மூணாவது நம்பர் வந்து -1. அதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்க்கணுமா? ஸோ அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? -2. அப்போ -1 -2 போட்டீங்கன்னா -3. அப்போ -3ன்றதான் இதுக்கான வித்தியாசம். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 39வது கொஸ்டின் பாருங்க. f(x) = -1² என்பது n இலிருந்து z க்கு வரையப்படுகிறது. இதனோட வீச்சகம் கேட்கறாங்க. அப்படின்னா இதுல என்ன மாதிரி வந்து உறுப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. n இருந்து எடுத்துக்க சொல்றாங்க, ரைட்டா? n என்னது? அதுதாங்க 1 2 3 நம்ம போடுவோம் இல்லையா? இந்த நம்பரை எடுத்துக்கணும். இப்போ வந்து -1² கொடுத்துருக்காங்களா? -1² கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ரைட். இதுக்கு வந்து நீங்க அந்த ஸ்கொயர்ன்ற இடத்துல வந்து நீங்க 1 2 3 ஆக்சுவலா வந்து n இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. -1² n கூட இருந்திருக்கலாம். சரி, எதோ இருந்துட்டு போகுது. இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ n இருந்து எடுத்துக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 + 1ன்னு வரும், ரைட்டா? இல்லை அப்படின்னா -1 அப்படின்ற மாதிரி வரும், மாற்றி வரும், ரைட்டா? ஆக்சுவலாக வந்து இந்த -1² மேபி n-ஆ இருக்கலாம், அது பார்த்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இரட்டைப்படையில் வந்தால் பார்த்தீங்கன்னா +1 வரும், ஒற்றைப்படையில் பார்த்தீங்கன்னா -1ன்னு வரும். ஸோ வந்து +1 -1 அப்படின்றதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து -1² n அப்படின்ற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்றது. ஸோ இது வந்து கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்கலாம் என்னென்ன. ஸோ நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா புக்கில் செக் பண்ணிக்காங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான சரியான ஃபார்ம் என்னன்றதை நான் பார்த்து சொல்லிடுறேன். -1² இருக்கு. இன்னொரு டைம் கூட அதை செக் பண்ணிக்கிறேன். -1. சரி, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். அது -1² n-ஆ இல்லை வந்து அது வந்து ஸ்கொயரா அப்படின்றத நம்ம இன்னொரு டைம் வந்து அதை தெளிவாக பார்த்துக்கலாம், ரைட்? அது ஆக்சுவலாக வந்து 1 - 1 அப்படின்றதா வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 போட்டால் மைனஸ் வரும், 2 போட்டிங்கன்னா -1 × -1 +1 வரும். அப்போ -1 +1 மாற்றி வரும், ரைட்டா? அதான் கான்செப்ட். ஸோ 40வது கொஸ்டின் பாருங்க. 40வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 10 11 12 என்ற கணத்திற்கு உட்கணங்களின் எண்ணிக்கை. அது என்ன சார் உட்கணம் அப்படின்னா? அதுதாங்க சப்செட்டு. அதுக்குள்ள எத்தனை சப்செட் வந்து நம்மளால அமைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஒரு செட்டுக்கு சப்செட்டா அமைக்கணும், எத்தனை சப்செட் வந்து வரும் அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 2n. இதுதான் வந்து சப்செட்டுக்கான எண்ணிக்கை. 2n. என்னன்றது என்ன சார் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட். எத்தனை எலமெண்ட் வந்து அதுல இருக்குன்னு பார்க்கணும். செட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 11 12 மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்கானா? அப்ப 2^3. அப்ப 2^3 2 4 4 2 8. அப்ப 8 வந்து சப்செட் வந்து வரும். இதுதான் உட்கணங்களின் எண்ணிக்கை. ஃபார்முலா வந்து 2n. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்செட்டுக்கான எண்ணிக்கை, அதாவது உட்கணங்களுக்கான எண்ணிக்கைனா 2n அப்படின்றதான் ஃபார்முலா. என்னன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட். 41வது பாருங்க.
A ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு சிஎஃப்ஜின்னு கொடுத்துருக்காங்க. எனில் ஏ இன்டர்செக்ஷன் ஆக்சுவலாக 30 டிகிரி ஆகுது, உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஏதாவது பொதுவாக இருக்கான்னு பார்த்தா இதில் ஏபிசிக்கு இது, அதில் சிஎஃப்ஜி இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து இஎஃப்ஜி அப்படின்றது தான். இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு நான் இப்படியே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஷன் வேணாம், கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த டைப்பிங் மிஸ்டேக் இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா புக்கில் சமச்சீர் புக்கில் இ அப்படின்னு இருக்கு, இஎஃப்ஜி அப்படின்னு போட்டாங்கன்னா ஏபிசி இஎஃப்ஜி ரெண்டுத்துக்கும் காமனாக இல்லை, அப்போ எம்டின்னு வரணும். இது வந்து புக்கில் இருக்கிறது டைப்பிங் மிஸ்டேக்ன்றதுனால இதுக்கான ஆன்சர் வந்து எம்டி, அதாவது புக்கில் இருக்கிறதுக்கு இதுதான் ரைட்டா. நான் வந்து புக்கில் இருக்கிறத எடுத்ததுனால சமச்சீர் புக்கு புதிய பாடத்திட்டப்படி ஆன்சர் சொல்லிட்டேன். இஎஃப்ஜின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காமன் எலமெண்ட் இருக்காது, ஸோ எம்டின்னு வரும். இந்த கொஸ்டின்ல இருக்கிறதுக்கே நம்ம ஆன்சர் பார்ப்போம். இது மேக்ஸ் தானே, புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. இருக்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்க பார்க்கலாம், ஏபிசி சிஎஃப்ஜின்னு கொடுத்துருக்குன்னா அப்ப இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு என்ன சார் காமனா இருக்குன்னா சின்றது காமனா இருக்கு, ரெண்டுத்துக்கும் சின்றது காமனா இருக்கு. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு வந்தா கண்டிப்பா சி அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ செட்ல சி போட்டு வந்திருந்தா அதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு இந்த இதே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதுக்கு ஆன்சர்னா அது சி தான் ரைட்டா. ஆக்சுவலாக வந்து புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல இ போட்டிருப்பாங்க, நான் வந்து சீனு டைப் பண்ணதுனால உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வந்து கரெக்ஷன் தான், ஈன்னு போட்டுக்கோங்க. ஈன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காமன் எலிமெண்ட்டே இருக்காது, ஏபிசின்னு இருக்குது, இதில் இஎஃப்ஜின்னு வருது. அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக எதுவுமே இல்லை, அப்போ எம்டின்றதான் கரெக்ட் ரைட்டா. ஸோ அந்த புக்கில் இருக்கிறதுக்கும் சொல்லிட்டேன், இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி அப்படின்னு தான் வரணும் ரைட்டா. ரைட், ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்செக்ஷனா காமன் எலமெண்ட், அவ்வளோதான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சா சரி. அடுத்தது 42 பாருங்க, x³ - 7x² + 6 ஐ x+12 வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலா ரிமைண்டர் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்கு 9வது புக்ல, இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு வீடியோஸ் கூட நம்ம போட்டிருப்போம். ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, இங்க x+2 கொடுத்துருக்கானா அப்படின்னா x-2 எடுத்துக்கணும் ரைட்டா. அதாவது ஈக்குவல் 0 போட்டு காரணிப்படுத்துற மாதிரி அதே மாதிரி தான் இப்போ -2 எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல இந்த கியூப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து ரிமைண்டர் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா x+2, அப்போ -2 அப்ளை பண்ணலாமா. இங்க பாருங்க x³ இருக்கு, அப்போ -2 ஹோல் கியூப் -7 -2 ஸ்கொயரு, அடுத்தது மைனஸ் இந்த எக்ஸுக்கு ஒரு -2 + 6. இது அப்படியே சிம்பிளை பண்ணலாம். 2 2 4 4 2 8, அப்போ மைனஸ் வந்து கியூப் வரதுனால மைனஸ் வரும். இது 2 2 4, இது பிளஸ்ஸா மாறும், ஆனா இங்க மைனஸ் இருக்கு, அப்ப 4 7 28. இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறும். ஸோ +2 +6 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு ரைட்டா. ஸோ இதை நீங்க கூட பார்த்தீங்கன்னா 8 8 16 மொத்தம் இது பத்தி இதை மைனஸ் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -36, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து +8ன்னு வருது. அப்போ 36ல -36ல இந்த +8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு -28 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ -28 அப்படின்றத ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல -28 இருக்கு. ஸோ -28 என்பதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ 43 பாருங்க, sin A = cos 33 டிகிரி எனில் A இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ sin A = cos 33 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு ஃபார்முலா இப்போ லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸ் கூட sin θ என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது சாரி sin θன்னு கேட்கல, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா cos 90 - θனா என்னன்னு கேட்டிருந்தாங்க ரைட்டா. ஸோ cos 90 - θ அப்படின்னா sin θன்னு நம்ம போட்டோம், அதே கான்செப்ட் தான் இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா. ரைட், இப்போ பாருங்க, இப்போ sin θ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை sin θ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், sin A ரைட்டா. sin θ அப்படின்னா இது இந்த நான் cos 33 எப்படி வருவோம், sin θனா sin cos θன்னு இருக்கு, cos θனா sin -90 டிகிரி -θ அப்படின்னு போடுவீங்க இல்லையா, அது எழுதி காட்டுறோம் பாருங்க, sin 90 - θ, θன்றது 33 அப்படின்னா அதாவது 90 - θ அப்படின்னு போட்டாதான் cos θக்கான ஃபார்முலா ரைட்டா. இப்போ இந்த இடத்துல sin ஏன்னு வந்துருச்சு, இதுல sin 90 - 33 வந்திருக்கு. அப்ப 90ல இருந்து இந்த 33 கழிக்கணுமா, கழிச்சு பாருங்க. அப்ப sin கழிச்சிங்கன்னா 90ல 30 57 ரைட்டா. இந்த பக்கத்துல என்ன இருக்கு sin A, ரெண்டு பக்கமே sin வரதுனால அப்ப இந்த ஏன்றதான் இந்த 57 ரைட்டா. ஸோ அப்போ ஏன்றது என்னது 57 அப்படின்றதான் கரெக்ட். ஏன் மதிப்பு 57 எங்க இருக்கு, டி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், என்னன்னா
காஸ் தீட்டா அப்படின்னு சொன்னா நல்லா வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா அப்படின்னு சொன்னா சைன் 90 மைனஸ் தீட்டா, ரைட்டா? 90 இதே சைன் தீட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நல்லா பாருங்க, 44வது கொஸ்டின் பாருங்க. 20 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து நிறைய கொஸ்டின்ல கேட்கறாங்க. என்னன்னா நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் வந்து புக் ஃபுல்லா கவர் ஆகணுமேன்றதுக்காக மிகை நிரப்பு கோணம் கேட்டிருக்கேன். ஸோ நிரப்பு கோணம் அப்படின்னா 90 டிகிரிக்கு நீங்க ஆட் பண்ணிக்கணும் அல்லது கழிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த கொஸ்டின் சொல்லிடுறேன். இப்போ இதே கொஸ்டினை நான் மாற்றி சொல்றேன் பாருங்களேன். 20 டிகிரியின் நிரப்பு கோணம் மிகையை விட்டுடுங்க. நிரப்பு கோணம் அப்படின்னா 90ல இருந்து இந்த 20 கழிச்சணும். அப்ப 90ல இருந்து 20 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 70 டிகிரின்னு வரும். நல்லா ஞாபகம். இது நிரப்பு கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 90ல இருந்து கழிச்சுக்கணும். மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இதை 180ல இருந்து கழிச்சுக்கணும், ரைட்டா? ஸோ 180ல இருந்து 20 நீங்க கழிச்சிங்கன்னா 160ன்னு வரும். ஸோ 160 என்பது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட், ரைட்டா? ஸோ எல்லா கான்செப்டும் உங்களுக்கு வந்து வந்துடணும். அதாவது முழு புத்தகம் 9th 10th முழுமையான புத்தகம் படிக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேட்டர்னே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்க வந்து 1 மணி நேரம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 9th புக்கையும் 10th புக்கையும் நீங்க முழுமையா படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதால எல்லா கான்செப்டுமே நாங்க வந்து பொறுமையா வந்து எல்லா கான்செப்டும் வர மாதிரி எல்லா யூனிட்ல இருந்து வர மாதிரி நாங்கள் கொஸ்டினை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 9th புக்கு 10th புக்கை படிச்சதுக்கான ஒரு உணர்வு இதுல இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இடைநிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஏறு வரிசையில எழுதிக்கணும், ரைட்டா? ஸோ ஏறு வரிசையில் எழுதிக்கலாமா? 1 2 3 1 2 3 போட்டாச்சு. 7 8 9 7 8 9, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 தான் கேன்சல் பண்ண முடியும், இந்த பக்கம் 2 கேன்சல் பண்ணலாம், ரைட்டு? அப்போ மிடில் பார்த்தா 2 நம்பர் வந்துருச்சு, ரைட்டா? ஸோ மிடில் 2 நம்பர் வந்தால் 2 கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ 2 கூட்டினா 7 3 கூட்டினா 10 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 10ன்னு வருதா, ரைட்டு? 10 10 2ஆல் வகுத்தா 5. அப்போ 5ன்றது தான் ஆன்சர். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 5ன்றது தான் ஆன்சர். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது முகடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ முகடு அப்படின்னா 5 5 4 3 2 9 4ன்னு இருக்கு. இதுல முகடு அப்படின்னா என்னன்னா மேக்சிமம் எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு, ரைட்டா? எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 2 5 ரிப்பீட் ஆயிருக்கு, 4 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ சில பேர் 5 5ன்னு பார்த்த உடனே 5 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னா 5 சூஸ் பண்ணிக்கூடாது. முதல் ஆன்சரே வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்க பிரெயினை வந்து சோதிக்கிறது. 5 5ன்னு இருக்கு, பார்த்த உடனே அதுதான் முகடா இருக்குமோ அப்படின்னு பாக்குறது. டக்குன்னு ஏ ஆப்ஷன்ல இருக்குதுன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. என்னன்னா 4ன்றது பாத்தீங்கன்னா 3வது நம்பராகவும் கடைசி நம்பராகவும் வருது. அப்ப 4ன்றதும் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 4ன்றது ஒன் ஆஃப் த முகடு. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா 5ம் வரணும் 4ம் வரணும். ஏன்னா 2மே 2 டைம் தான் வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா 3 டைமா வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். இங்க வந்து 2 டைம் தான் வந்திருக்கிறதுனால 5ன்றதும் ஆன்சர் 4ன்றதும் ஆன்சர். அப்ப சி தான் ஆன்சர் கரெக்டா. இது வந்து நீங்க ஸ்பீடா போட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். 47வது கொஸ்டின் பாருங்க. 10 எண்களின் கூட்டு சராசரி 20. ஒவ்வொரு எண்ணுடன் 5ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வந்து கூட்டினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் கூட்டினா என்னன்றது சொல்லிடுறேன், பெருக்கினா என்னன்னு ஒரே கான்செப்ட் தான். ஒரு 10 நம்பர் இருக்குது இல்ல 20 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய சராசரி வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எண்ணுடன் அந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க, அது கூட 5 கூட்டினாங்கன்னா என்ன சார் ஆன்சர் வரும்னா இந்த 20 கூட அப்படியே 5 கூட்டிக்கணும், 25ன்னு வந்துடும். சரி சார், இங்க ஒவ்வொரு எண்ணோட 5 பிரிக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே பெருக்கிக்கணும். அப்ப 20 × 5, ரைட்டா? அப்ப 2 5 10, இங்க ஒரு 0, அப்ப 100 ஏ ஆப்ஷன். ஸோ பெருக்குனா அந்த ஆன்சர் சராசரியோட அப்படியே பெருக்கிக்கணும், கூட்டுறதுனா அந்த சராசரி கூட அப்படியே கூட்டிக்கணும். ஸோ அப்படிதான் வந்து நீங்க போடணும். இதுதான் கான்செப்ட். இதே திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து கூட்டினாலோ கழிச்சாலோ மதிப்பு மாறாது. நல்லா நினைச்சுக்கோங்க, கூட்டினாலோ கழிச்சாலோ திட்ட விலக்கத்துக்கு மாறாது, ரைட்டா? இந்த கான்செப்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். திட்ட விலக்கத்துக்கு கூட்டினா கழிச்சா மாறாதான, இதுக்கு மாறும். என்னன்னா சராசரி கூட கூட்டிக்கணும் கழிச்சுக்கணும் அப்படின்றத சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 48 ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, ரைட்டா? இது கூட நான் உள்ளே வெளியேன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொன்னேன். ஸோ அதே தான் இப்போ பாத்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா. இந்த மாதிரி வந்து ஒரு 4 5 ஃபார்முலா இருக்கு, முக்கியமான ஃபார்முலா. இதை நீங்க அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க.
இது ஃபார்முலா தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா இங்கே வெளியே என்ன இருக்கு இன்டர்செக்ஷன், அப்போ கண்டிப்பாக பிராக்கெட்டுக்கு உள்ள வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டுக்கு உள்ள இன்டர்செக்ஷன் எங்க இருக்குன்னா இது ரைட்டா, இங்க உள்ள இருக்கிறது யூனியன், அது வெளியே வருதா, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்றதான் ஆன்சர். இது வந்து ஏபி ஏசி இந்த இதில் வரணும். இப்போ மீதி பார்த்தீங்க அப்படி வரல ரைட்டா, இது எல்லாமே வராது. ஸோ இதெல்லாம் தப்பு. அப்போ வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 49வது கொஸ்டின் பாருங்க. என் ஆஃப் ஏ வந்து 10, என் ஆஃப் பி வந்து 15 எனில் கணம் ஏ இன்டர்செக்ஷன் பியில் உள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதெல்லாம் புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தில் தான் எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 எலமெண்ட் இருக்கு, இன்னொரு செட்ல 15 எலமெண்ட் இருக்கு. குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை அதாவது இன்டர்செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட், ரெண்டுத்துக்கும் பொதுவா எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பொதுவா இல்லாமலே கூட போகலாம், பொதுவா இருக்கணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. ஸோ அப்போ பொதுவா இல்லாம போனா அது ஜீரோன்னு சொல்லலாம். அப்போ ஜீரோன்ற ஆப்ஷன் வந்துருச்சு. இன்னொன்னு பொதுவா இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் காமனா மினிமம் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதுதான் காமனா வரும். இப்போ 10 எலிமெண்ட் இருக்குன்னா இந்த 10 வந்து இதுல வந்துடலாம். இப்போ நீங்க இப்போ வரிசையை போட்டு பாருங்களா, 1 2 3 10ன்னு போட்டீங்கன்னா 10 வரும். அடுத்து 1 2 3 4 5 15ன்னு போட்டீங்கன்னா இதுல வர 10 இதுல வர 10 வந்துடும். ஸோ எது மினிமம் இருக்கோ அது வந்து காமனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜீரோன்றது காமனா இல்லாம இருக்கலாம், அல்லது 10 நம்பர் வந்து காமனா வரலாம். அப்ப 0 10 அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ மினிமம்ங்கிறது தான் காமனா வரும். இன்னொன்று வந்து வராமலே கூட போகலாம், அது ஒரு கான்செப்ட். அப்போ ஜீரோ, அப்போ ஜீரோன்றதும் வரும். ஸோ குறைந்தபட்ச உறுப்பு 0, அதிகபட்ச உறுப்பு 10 அப்படின்றது தான் கரெக்ட். அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ வந்து சமச்சீர் பாட புத்தகத்துல இருக்கு. இதோட வீச்சு கேட்கறாங்க. இதுல ஹையஸ்ட் நம்பர் இல்லை லோயஸ்ட் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், 8 - 8 அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஏன்னா இது பெரிய நம்பர் சின்ன நம்பர் இல்லாத ஒரே நம்பர் ஆகுது. அப்போ 8 - 8ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும், 0 அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய 9th 10th இருந்து கேட்கக்கூடிய பாசிபிலிட்டியான கான்செப்டுக்கான கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த 50 கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஒன்று தோணும் அப்படின்னா 9th புக்கும் 10th புக்கும் ஒரு முழுமையாக படிச்சதுக்கான ஒரு திருப்தியும் ஒரு இதுவும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நாலேஜும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தமிழ் சார் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் மற்றும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4க்கு ரயில்வே எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிற போலீஸ் எக்ஸாம் படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னா எல்லாரும் வந்து என்னென்னோ தேடி தேடி படிப்பாங்க, ஆனால் 10th புக்கு 9th புக் வந்து கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் நிறைய பெரிய புக்காக இருக்கிறதுனால புக்கை வந்து உள்ளே போய் படிக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு புக்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி 50 கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இதுலேயே லிங்க் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நான் மறக்காம தமிழ் சார் டெக் சேனலை வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்காமலே வந்து அட்டன் பண்ணுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அவங்க ஒரு டைம் படிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோஸை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸில் ஆன்சர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் கேட்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் 2020-21 படி 9th 10th புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேட்டர்ன். கண்டிப்பா வந்து இது காவலர் எக்ஸாமுக்கும் குரூப் 4க்கும் ரயில்வே எக்ஸாமுக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தமிழ் சார் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க்கை நாங்கள் நம்புறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளுடைய அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா 6th முதல் 8th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து ஒரு 50 கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ 2 மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கவர் ஆகிடும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சாரல் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க்.